நந்தினி, இதான் அந்த டாக்டர் கொடுத்த மருந்து. இதை போட்டுக்க. முகம் சரியாகிற வரைக்கும் யாரு கதவை தட்டினாலும் நீ திறக்காது. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்ல. ஏய், நீ என்ன கஷ்டப்படுத்துற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல கரிகாலா, எனக்கு தெரியும். நாளைக்கு உனக்கும் தான் கல்யாணம். உன் மனசுல 1000 கற்பனைகள் இருக்கும். இந்த நேரத்துல என் பிரச்சனைக்காக நான் உன்னை கூப்பிடுறது ரொம்ப தப்புன்னு எனக்கே தெரியும். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைனா உன்னதான் எனக்கு தேடி தோணுது. அது ஏன்னுதான் எனக்கு தெரியல. நீ இப்படி சொல்றதே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்த. என் அத்தை பொண்ணு இப்ப எதுக்கு எடுத்தாலும் என்ன தேடுது. எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது நந்தினி, ஏன் என்ன பார்த்தாலே உனக்கு கோபம் வருதுன்னு. ஒருவேளை நம்ம படிக்காம இருக்கோமே அதனாலதானோன்னு சில சமயம் யோசிச்சிருக்கேன். ஏய் லூசு, சத்தியமா நான் அப்படிலாம் யோசிச்சதே கிடையாதுடா. அப்படி யோசிக்கலன்னா எனக்கு சந்தோஷம்தான். இப்ப கூட நான் யோசிச்சது என்னன்னா, இவ்ளோ நல்லவன் கரிகால, இவன்கிட்ட போய் அறிவே இல்லாம ஏன் நம்ம இப்படி நடந்துக்கிட்டோன்னு தோணுது. ஐயோ, நீ திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? வேண்டாம். இல்ல கரிகாலா, நான் உன்கிட்ட இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டதெல்லாம் நினைச்சு நான் என் லைஃப் ஃபுல்லா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நீ எனக்கு இப்ப செஞ்சதெல்லாம் வேற யாருமே செய்ய மாட்டாங்க. நான் உன்னை எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க இருக்கேன், வாங்க. இது என் அப்பா ரவி கிருஷ்ணன். வணக்கங்க. வணக்கங்க. உங்ககிட்ட தானே நான் போன்ல பேசினேன். ஆமாங்க. இது என் அம்மா ராதா. வணக்கங்க. வணக்கங்க. இவங்க யாரு? புதுசா இருக்காங்க. நீங்க வந்தது எல்லாருக்கும் தெரியணும். அப்பதான் நாளைக்கு உனக்கும் அருளுக்கும் கல்யாணம் நடக்கிறப்போ எதுவுமே தப்பா இருக்காது. ஓகே ஆண்டி. சரிங்களா? வாங்க, உங்களை நான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறேன். வாங்க. சரிங்க. யார் இவங்க? இவங்கள கூட்டிட்டு போய் ஏன் கல்யாணியத்தை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறாங்க? ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே தெரியுதே. வணக்கம். வாங்க, நீங்க வாங்க. சரிங்க. வரேன். சரி. நாமளும் போலாம். வாங்க. வாமா போலாம். 1000 ஸ்டேஜ பார்த்தவன் அது இதுன்னு மண்ணாங்கட்டி என்ன சொன்ன? 2 வார்த்தை பேசுறதுக்கு அவ்வளோ தடுமாறி உளறிட்டு இருக்க. அது ஸ்டேஜ்ல பேசும்போது எனக்கு பயம் இருந்தது இல்ல. ஆனா இப்ப ஒருத்தங்களை ஏமாத்துறங்கிற போது கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதான். கை நீட்டி காசு வாங்கிட்டு தானே வந்த, அப்புறம் எதுக்கு உனக்கு பயம் வருது? இங்க பாரு, அந்த குந்தாணி லேசுப்பட்ட ஆள் இல்ல, பயங்கரமான சந்தேக பிராணி. நம்ம கிட்ட சாதாரணமா பேசுற மாதிரி தான் இருக்கும், ஆனா நம்ம மேல 1000 சந்தேகத்தோட தான் பேசிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, புரியுதா? சரிம்மா, இனிமே நான் கரெக்டா பேசுறேன். சரி, இப்ப 2 பேரும் வெளியில போங்க. நாங்க வெளியில போனோமா? எதுக்கு? நான் ரெடி ஆகணும், அதுக்கு இந்த ரூம் எனக்கு வேணும். அதனால 2 பேரும் வெளியில போங்க. யோ போயா. அந்த பொண்ணு யாருன்னே தெரியலையே, நம்மள இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாளே. இத பாத்தியா? சிக்கன் மட்டன் விதவிதமா இருக்கு.
நல்லா விருந்து சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி திருப்தியா இருக்குல்ல? ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. ஆ, ஆமா ஆமா. என்னாச்சு? என்னையா வயித்து கலக்குற மாதிரி இருக்கு? தின்னு முடிச்சதுமே வா. இதுக்குதான் கொஞ்சமா திங்கணுங்கிறது. எல்லாத்தையும் அள்ளி அப்படியே அப்புனா. நீயும் தான் நல்லா அப்புன. ஆ, ஐயோ முடியலையே. ஐயோ என்ன? நல்லா தானே இருந்துச்சு. இன்னும் கூட கையை விட்டு வாசம் போக மாட்டேங்குதே. ஆ. சரியான வேட்டை. ஆ, என்னது நமக்கு வயித்த கலக்குது? ஐயோ அச்சோ முடியலையே. ஐயோ வயித்த கலக்குது. ஏய் வெளியில வாமா சீக்கிரம். என்ன கருகிற வாசனை வருது? ஐயோ 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 ஐயோ, போச்சு போச்சு, என் Dress வீணா போச்சு. ஐயோ